வணக்கம், உங்கள் பானம்மா பேசுகிறேன். இன்றைக்கி விதை வச்சு இது போட போடுறேன். சங்குப்பூ ஏற்கனவே என்கிட்ட ப்ளூ பூ இருக்குது, வெள்ளை பூ விதை கிடச்சிச்சு. அதையே இப்போ நம்ம பதியம் போட்டு வச்சுருக்கேன். அது பதியம் போட்டு எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு இது பண்ணுங்கள். ஆனால் நம்ம எடுக்கிறது நல்ல காய்ச்சலான விதை, நல்லா காஞ்சி போய் இருக்கணும். அப்படி உள்ள விதை தான் நல்லா சீக்கிரம் முளைக்கும். ஏற்கனவே நான் விதையில் போட்டு வளர்த்துருக்கேன். இப்போ அந்த விதைகளை எடுத்திருக்கேன் பாருங்கள். இதுதான் அதோடைய விதைகள். எப்படி இப்போ மணிமணியாக இருக்குது பாருங்கள். இப்படி இருக்கணும். இருந்தால் முத்தாக இருந்தால் தான் அது நல்லா வளரும். இப்போ அதை நான் ஊண்டி வச்சு காமிப்பிக்கிறேன் பாருங்கள். பார்த்துட்டு அது எப்படி வளர்ந்து வருதுன்னு பாருங்கள். இப்படி குழி தோண்டி தோண்டி ஒன்றா இப்படி இப்போ லேசாக மூடிடுங்க. இப்படி போடுங்க. இப்படி ஒன்றா போட்டு விட்டோம்னா அது நல்லா ஒன்று போல் நல்லா மலைப்பாரி வளர்ந்த மாதிரி ஒன்று போல் வளர்ந்துருது. அதுக்காண்டி அந்த வெள்ளை இல்லைன்னால ஒரு இடத்துல இருந்துச்சு. அந்த முத்தை அப்படியே பிடிங்கிட்டு நல்லா காய்ச்சலாக இருக்கணும். அந்த விதையும் நல்லா பருமனாக இருக்கணும். அப்போ தான் அது சீக்கிரம் வளரும். இப்படி வச்சு லேசாக மூடிடுங்க. சின்ன தொட்டியில் போடுங்க. அது வளர்ந்து வந்துச்சுன்னா பெரிய தொட்டிக்கு மாற்றிக்கலாம். இப்படி வச்சு லேசாக மூடுங்க. ஏற்கனவே உரம் போடுறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன இன்னொன்று, ரோஸு செடியில் நல்லா உயரமாக வளர்ந்ததை திருப்பி வளைச்சி விட்டு பதியம் போடுறது எப்படின்னு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதையும் இப்போ இந்த விதை போடுறது எப்படின்னு பாருங்கள். இப்படி தள்ளி ஒன்றா பக்கத்தில் இதை வச்சு மூடிடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வளர்ந்தோன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு அன்றைக்கி சங்குப்பூவை வளர்ந்து நல்லா இதை போட்டு காமிச்சேன். இப்போ வெள்ளை சங்குப்பூ போட்டிருக்கேன், விதை போட்டிருக்கேன். இது வளர்ந்த உடனே இதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி தான் போடணும். சின்ன இதில் போட்டு நல்லா கன்று வளர்ந்த உடனே அப்புறம் வேணுமா பெரிய தொட்டிக்கு மெதுவாக மாற்றி வச்சுக்கலாம். பார்த்து எப்படி தோட்டத்தை பற்றி, செடி வளர்க்குறத பற்றியும், அதுக்கு உரம் கொடுக்குறத பற்றியும் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். எனக்கு தெரிஞ்சதை போட்டு விடுறேன். பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வணக்கம்.